ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேவியர் இங்கிலீஷ் லெசன்ஸ். இந்த வீடியோவில் நாம் படிக்க இருக்கின்ற பாடம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சிமிலி என்றால் என்ன, மெட்டாஃபர் என்றால் என்ன, சிமிலிக்கும் மெட்டாஃபருக்கும் என்ன வித்தியாசம், வாங்க படிக்கலாம். சிமிலி என்றால் என்ன? சிமிலி என்பது தமிழில் உவமையணி. உவமையணி என்றால் என்ன? ஒரு மனிதரின் குணத்தை மற்ற உயிரினங்களின் குணத்தோடு ஒப்பிட்டு பேசுவது, ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு பேசுவது, இதுதான் உவமையணி என்று அழைக்கின்றோம். அவ்வாறு இரு மனிதர்களை இரு பொருள்களை ஒப்பிட்டு பேசும் பொழுது போல என்ற வார்த்தையை பயன்படுத்தி எழுதினால் அது உவமையணி. போல என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் இணையான சொற்கள் லைக், ஆஸ். எனவே போல என்று பொருள்படும் லைக், ஆஸ் இந்த இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி ஆங்கிலத்தில் ஒருவரை மற்றொருவரோடு ஒப்பிட்டு பேசினால் அதுதான் சிமிலி. வாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு மகன் தனது அப்பாவின் கம்பீரத்தை இவ்வாறு ஒப்பிடுகிறான். மை ஃபாதர் இஸ் லைக் எ லயன். எங்க அப்பா சிங்கத்தை போன்று கம்பீரமானவர். தனது அப்பாவின் கம்பீரத்தை ஒரு சிங்கத்தின் கம்பீரத்தோடு ஒப்பிடுகிறான். மை ஃபாதர் இஸ் லைக் எ லயன். இங்க லைக், போல, லைக் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தனது அப்பாவின் கம்பீரத்தை சிங்கத்தின் கம்பீரத்தோடு ஒப்பிட்டு பேசியிருப்பதால் இது சிமிலி. இதே வாக்கியத்தை இவ்வாறும் கூறலாம். மை ஃபாதர் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் எ லயன். எனது அப்பா ஒரு சிங்கம் போன்று வலிமையானவர். இங்கு போன்று என்பதற்கு ஆஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ் என்றால் போல. எனவே இந்த வாக்கியமும் சிமிலிக்கு எடுத்துக்காட்டு. இப்போ மெட்டாஃபர்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மெட்டாஃபர் என்பது தமிழில் உருவகம். இதுவும் அதே தான். ஒரு உயிரினத்தை மற்றொரு உயிரினத்தோடு, ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு பேசுகிறோம். அவ்வாறு ஒப்பிட்டு பேசும் பொழுது அந்த லைக்கோ ஆஸோ பயன்படுத்தாமல் எழுதணும்னா அதுதான் மெட்டாஃபர். ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு ஒப்பிடும் பொழுது லைக்கோ ஆஸோ வந்தால் அது சிமிலி. அப்படி வரலன்னா அது மெட்டாஃபர். இப்போ நம்ம சிமிலிக்கு எழுதின அதே எக்ஸாம்பிள் சென்டென்ஸை இப்போ மெட்டாஃபருக்கு எப்படி மாற்றலாம் பாருங்கள். அங்கே என்ன சென்டென்ஸ் எழுதணும்? மை ஃபாதர் இஸ் லைக் எ லயன். எங்கள் அப்பா ஒரு சிங்கம் போன்றவர். அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வாங்க. மெட்டாஃபரில் எப்படி எழுதலாம்? மெட்டாஃபரில் லைக் வரக்கூடாது. ஸோ மை ஃபாதர் இஸ் எ லயன். எங்கள் அப்பா தான் சிங்கம். நேரடியாகவே நம்ம ஒப்பிடுறோம். மை ஃபாதர் இஸ் எ லயன். அங்கே லைக்கே வரக்கூடாது. அப்படி லைக் வராமல் எழுதினோம்னா அதுதான் மெட்டாஃபர். We will see some more examples. நம்ம சிமிலி ஒரு வாக்கியம் பார்க்கலாம். அது எப்படி மெட்டாஃபராக மாறுதுன்றதை பார்க்கலாம். He is as busy as a bee. ஒரு தேனியை போன்று அவன் சுறுசுறுப்பாக உள்ளான். இந்த வாக்கியம் சிமிலி தான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம்? as என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதால். இதை நம்ம இப்போ மெட்டாஃபருக்கு எப்படி மாற்றலாம்? He is a busy bee. அவன் ஒரு சுறுசுறுப்பான தேனி, அவ்வளவுதான். இப்போ ஆஸோ லைக்கோ நம்ம இங்கே பயன்படுத்தலை, அதனால் இது மெட்டாஃபர். நெக்ஸ்ட் பாருங்க. ஷீ இஸ் லைக் அன் ஏஞ்சல். அவள் ஒரு தேவதையை போன்றவள். லைக் இது சிமிலி. அப்படியே மெட்டாஃபரில் பாருங்க. ஷீ இஸ் அன் ஏஞ்சல். அவள் ஒரு தேவதை. நெக்ஸ்ட் நம்ம ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு, த வேர்ல்ட் இஸ் லைக் எ ஸ்டேஜ். இந்த உலகமே ஒரு மேடை போன்றது. மெட்டாஃபராக மாற்றுங்க. த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஹிஸ் மைண்ட் இஸ் லைக் எ கம்ப்யூட்டர். அப்பா அவன் மூளைப்பா ஒரு கம்ப்யூட்டர் போன்றதுப்பா, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுப்பான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே மெட்டாஃபரை மாற்றும் போது ஹிஸ் மைண்ட் இஸ் ஏ கம்ப்யூட்டர். அவன் மூளை ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளோதான். இதான் மெட்டாஃபர். நெக்ஸ்ட் ஷி ரன்ஸ் லைக் எ ஹார்ஸ். அப்பா அந்த பொண்ணு ஒரு குதிரை மாதிரி வேகமாக ஓடும்பா. எப்படி மெட்டாஃபரை மாற்றுங்க? ஷீ இஸ் எ ஹார்ஸ் இன் த ட்ராக். ஓட்ட பண்ணைன்னு வந்துட்டா அவள் ஒரு குதிரை வேகமாக ஓடுவா அப்படின்னு சொல்கிறத ஷீ இஸ் எ ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரிஞ்சிருக்கும் சிமிலி என்றால் என்ன. லைக்கோ ஆஸோ பயன்படுத்தி ஒரு பொருளை, ஒரு மனிதரை மற்றொரு மனிதரோடு, மற்ற உயிரினத்தோடு ஒப்பிட்டு பேசினால் அது சிமிலி. அந்த லைக்கு ஆஸ் வார்த்தை இல்லாமல் ஒரு மனிதரையோ ஒரு பொருளையோ மற்றொன்றோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது அது மெட்டாஃபர். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வில் மீட் இன் அனதர் வீடியோ. சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் ரீசன்ட் அப்டேட்ஸ். தேங்க்யூ.